ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே அடிப்படை உரிமைகள் விதி 24 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஆர்டிக்கிள் 25லிருந்து 32 வரைக்கும் பார்க்கலாம். சமய சார்புக்கான உரிமை விதி 25லிருந்து 28 வரைக்கும் இருக்குது. விதி 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் அதுக்கான உரிமையை கொடுக்கக்கூடியதான் விதி 25. விதி 26 என்ன சொல்லுதுன்னா, எந்த சமய தர்ம பின்பற்றினாலும் அதுக்கான சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை சொல்லுது. விதி 27 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமையை பற்றி சொல்லுது. விதி 28 என்ன சொல்லுதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமையை சொல்லுது. அதாவது ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி மதம் சார்ந்த நிறுவனங்களில் கட்டாயம் வழிபாடுகளில் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்கு எதிரான இதுதான் விதி 28. அடுத்து 29, 30 விதி எதுக்குள்ளே வருதுன்னா, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அதை சொல்லக்கூடியது. விதி 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருக்கான எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி கூறக்கூடியது. விதி 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர்கள் கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற உரிமை அவங்களுக்கு கொடுக்கு. விதி 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் வழிமுறைகளில் வரக்கூடியது. இந்த விதி 32 என்ன சொல்லுதுன்னா, தனி மனிதனின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. விதி 31 இடையில நீக்கப்பட்டது. எப்படி நீக்கப்பட்டதுன்னா, விதி 31 அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டு சொத்துரிமை நீக்கப்பட்டு பகுதி 12 கொண்டு போய் ஆட் பண்ணனால 31 நீக்கப்பட்டது. 307 கொண்டு போய் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.